வியூவர்ஸ் வெல்கம் டு ஆத்து சமையல். இன்றைக்கி வந்து கொலு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி ஆயிடுத்து. இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால அரேஞ்ச் பண்ணி ஆயிடுத்து. நாளைக்கு வந்து பிரதமன், நாளைக்கு நம்ம வந்து யாரையும் அழைச்சி வெத்தலைப்பாக்கு கொடுக்க முடியாது. மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டேலேருந்து காலையில் நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு நெய்வேத்தியம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வெத்தலைப்பாக்கு அழைச்சி கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த லாஸ்ட் இயரும் நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன செட்டு வச்சுருக்கேன் அப்படின்றது. அப்புறம் பார்த்தேன்னா என்னென்ன பண்ணணும், ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்ன, அதெல்லாம் நான் எல்லா டீட்டெயிலும் அழகாக நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது மேலே இருக்கிற செட்டு பெருமாள் தாயார், அதுக்கப்புறம் சரஸ்வதி, லக்ஷ்மியே 2 கலர்ஸில் பொம்மை இருக்குது, அப்புறம் துர்கை பொம்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைபவலக்ஷ்மி பூஜை ப்ரொசீஜர் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி லிங்கம், அப்புறம் குட்டி பெருமாள் தாயார் பொம்மை, அதுக்கப்புறம் பிள்ளையார் பொம்மை இருக்குது. அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற கிருஷ்ணர் ஆண்டாள் பொம்மை தான். அதுக்கப்புறம் ஸ்ரீ ரங்கநாதர், அப்புறம் பிள்ளையார் பொம்மைங்க இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா சத்யநாராயணன் பூஜை பண்ணுற பொம்மை செட் அது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ராமர் செட் அது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா தசாவதாரம். இந்த செட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயரும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கண்ணுக்குட்டி குடிக்க வேண்டிய பாலை தட்டி விட்டுட்டு கிருஷ்ணர் குடிப்பார், அந்த செட் அது. அதுக்கப்புறம் எல்லாமே அது கிருஷ்ணர் ரிலேட்டட் செட்ஸ் தான் அது. இங்கே வந்து எல்லாம் பிள்ளையார், அப்புறம் இங்கே விளக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த பேசிஸில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் நீங்கள் போடுங்க. உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராமானுஜர் செட்டு இது. அதுக்கப்புறம் பார்க்குறது கல்யாண செட்டு. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தேன்னா பார்க் செட் மாதிரி நான் வச்சுருக்கேன். மணல் போட்டு வைக்க முடியாது, குழந்தை எல்லாமே இறைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் கிரவுண்ட் ஃப்ளோருன்றதுனால உங்களுக்கு கொசுவும் வரும், அதனால் நான் போடலை. மணல் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் அதெல்லாம் பண்ணலை. நான் சிம்பிளாக எல்லாமே இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் டெய்லி பேசிஸில் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் லைக்ஸ் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லா கேட்சியாக நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது உங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். Thank you very much.